பார்த்தீங்களா, வயிறு அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குது. வேர்வே கம்ப்ளீட்டாக போயிட்டு இப்போ நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன். இதை குடிச்சு நீங்கள் வெளியே போனாலுமே இந்த வெயில் படும், ஆனால் வந்து அந்த தாக்கம் உங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெயில் நேரத்தில் நம்ம நிற்கும் போத வெறும் தண்ணி குடித்தா நமக்கு வந்து தாகம் அடங்காது, வயிறு தான் நிறையும். இந்த வேர்வை சொட்டிங் ஊற்றிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வந்து டக்குன்னு இந்த தாக்கத்தை குறைக்கும். வெயில் பட்டாலுமே நமக்கு அந்த வெயில் படுற உணர்வு இருக்காது. அந்த அளவு இந்த ஜூஸ் வந்து ஒரு பெனிஃபிட் நான் சொல்லலாம். நீங்களும் கண்டிப்பாக ரெடி பண்ணுங்க. இதெல்லாம் குடிக்கும் போதே அப்படி குடிக்கணும். கீழே சப்ஜா வரலாம் அப்படியே மேலே வரும். இந்த நீங்கள் எனக்காக ஒரு தடவை அதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஒரு எனர்ஜிக்காக இருக்கும். உடனே நமக்கு ஒரு பௌஷ்டிக் கிடைச்ச மாதிரி இருக்கும். பௌஷ்டிக் ஆகார், மிக சக்தி உள்ள ஜூஸ். இது நம்ம தாக்கப்படாமல் இருக்கும்னா என்னோட சின்ன ஒப்பீனியன், இந்த மாதிரி ஒரு ட்ரிங்கை நீங்கள் ஹெல்த்தி ட்ரிங்கை கையில் வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட் ஆகும். இது செஞ்சு நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு ஃபுல் இளநீர் குடித்த ஃபீல் ஆகும். ஒரு இளநீர் வந்து மும்பையில் 60 ரூபா 70 ரூபா, தமிழ்நாட்டில் எவ்வளோன்னு தெரியல. இதை குடிக்கிறனால உங்களுக்கு உடனே எனர்ஜியும் கிடைக்கும். ஒரு ஃபுல் இளநீர் குடித்த உங்களுக்கு ஃபீல் உண்டாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ₹1 செலவு இல்லாமல் இளநீர் குடித்த ஃபீல் உடனே உங்களுக்கு அவ்வளோ ஒரு உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? வெயில் அடிக்க உங்கள் ஊரில், எங்கள் ஊரில் வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது. அந்த வெயிலை கொளுத்துறபடி அது நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காக சின்னதாக வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்க, வெளியே நடந்து போகிறாங்களா, அந்த வெக்கைக்கு தாங்க முடியாமல் கலர் கலராக ஜூஸ் வாங்கி குடிக்காங்க. அந்த கலர் கலராக ஜூஸுக்கு அந்த பண்ணுற ஃபேக்ட்ரியிலுமே பாருங்கள், அதில் என்னென்னமோ கெமிக்கல் சேர்க்குறாங்க. அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ கெமிக்கல் சேர்க்குறாங்க. 6 மாதம் 7 மாதம் ஓடுற மாதிரி கெமிக்கல் சேர்க்குறாங்க. நான் ஒரு 2 நாளைக்கு முன்ன ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சாப்ரின் பவுடர் சேர்க்குறாங்க. அது நம்ம உடம்புக்கு எவ்வளோ தீங்கு உண்டாகும். இது வந்து சப்ஜா விதைங்க. இது நம்ம உடம்பை எப்போவுமே கூலாக வைக்கும். எந்த நம்ம வெயிலில் போனாலுமே அது கொளுத்துனாலுமே அந்த வெயில் தாக்க வந்து இதை கண்ட்ரோல் பண்ணும். இதை நான் கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இதை இப்போ கொஞ்சம் ஊற வச்சிடலாம். இது ஊறுறதுக்கு நிறைய டைம் எடுக்காது, 5 நிமிஷத்தில் ஊறிடும். இது எப்போவுமே வீட்டில் இருக்கும். இதை நம்ம குடிக்கிறனால வயிறு எப்போவுமே கூலாக இருக்குது, பாடி நல்லா வந்து கூலாகுது. இது டிமார்ட்டில் எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும் சப்ஜா விதை. இது பாருங்கள், 5 நிமிஷத்தில் நல்லா ஊறிட்டு. இதுக்கு வந்து நான் வெறும் சீனியும் உப்பும் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட லெமன் இல்லை. இந்த லெமன் பொடி இருக்கனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறோம். இப்போ ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இது சப்ஜா விதை அந்த அளவு நம்ம உடம்பு கூல் பண்ணுதுங்க. இப்போ சுவைக்கு தக்க நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் எனக்கு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த சீனியும் உப்பும் சேரும் போத நம்ம பாடியில் வந்து குளுக்கோன் டி தன்மை வந்து எப்போவுமே இருக்கும். நம்ம வேர்வையில் வந்து அவ்வளோ வந்து நம்ம உடம்புல இருக்க சத்தெல்லாம் வேர்வையாக வந்தாலும் நமக்கு தலை சுற்று வரும். அப்போ நம்ம உடம்புல வந்து குளுக்கோன் டி ஏதோ குறைஞ்சிருமா. இப்படி குடிச்சிட்டா ஒன்றுமே இல்லைன்னு வெறும் உப்பு தண்ணி சீனி கலக்கி குடித்தாலுமே நமக்கு தேவையான சத்து செகண்டில் 1 நிமிஷத்தில் வந்து நமக்கு அடைஞ்சிருமா. நான் மெயினாக இந்த பதிவில் ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். இந்த சப்ஜா விதை வந்து சில ஒருத்தர்களுக்கு சேராதான். கர்ப்பிணி பெண்ணுங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாதான். அது ஏன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி குழந்தைங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது நானுமே ஒரு வீடியோ தான் பார்த்தேன். அது எதுக்கு இல்லை எனக்கு தெரியல. சரி, நீங்கள் பாட்டில் இதை கலக்கி குடிச்சிட்டு பவானி லைஃப் தான் சொன்னான்னு சொல்லிட்டு என் மேலே வருத்தப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன். கர்ப்பிணி பெண்ணும் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இது எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதில் அப்படி என்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன கெடுதல்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து இது நல்லாவே வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. கடையில் நம்ம பணத்தை கொடுத்து ஜூஸை வாங்கி கலராக குடித்து குடல் புண்ணை உண்டாக்கி இந்த வாந்தி உண்டாக்கி செய்கிறத நம்ம வீட்டில் இப்போ இந்த மாதிரி கலக்கி பண்ணி குடிச்சிக்கிட்டோன்னா, உங்கள்கிட்ட லெமன் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட லெமன் இல்லை, இதுவும் லெமன் பொடி தான். உங்கள்கிட்ட லெமன் இல்லை, வீட்டில் சீனி இல்லை, உப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. வெறும் இந்த சப்ஜா விதையை ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு 2-3 பிஞ்சு போட்டு ஊற வச்சுட்டு குடித்தாலே அதே போதுமான சத்து உடம்பு அந்த அளவு கூல் பண்ணுது. நான் அந்த வெயில் தாக்கத்துக்கு இதுதான் கொஞ்ச நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு டப்பாவில் அடைச்சி வேறு ஜூஸை வாங்கி கலராக குடித்து உடம்பை கெடுத்துக்காதீங்க. பணத்துக்கும் தலைவலி, நம்ம உடம்புக்கும் கேடு.
உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தலை சுற்றுதுன்னா ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. ஐஸ் வாட்டரோ நார்மல் வாட்டரோ எதுவும் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிஞ்சு உப்பையும் ஒரு ஸ்பூன் சுகரையும் போட்டு குடித்தா உடனே நம்ம உடலுக்கு தேவையான குளுக்கோன் டி உடனே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவுமே மருத்துவர் தான் சொல்கிறாங்க. அன்றைக்கி எனக்கு அந்த லோ ப்ரெஷர் இருக்கனால எப்போவுமே டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு சாக்லேட்டோ மிட்டாயை கண்டிப்பாக வச்சுக்கணும், கண்ட ஜூஸ் எதுவும் குடிக்காதீங்க, ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பும் சீனி கலக்கி குடிங்க, உங்கள் தலைவலி உடனே போகணுன்னு உங்கள் தலை சுற்று உடனே போகணுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் இப்படி ரெடி பண்ணி இந்த மாதிரி பாட்டில் அடைச்சி வேலைக்கு போகும்போது கொண்டு போயிடுறேன். போகிற வழியிலையும் குடிக்கிறேன், கடையிலையும் போய் குடிக்கிறேன். உண்மையிலே எனக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க. அதான் நமக்கு செய்கிறத நம்ம பிள்ளைங்களுக்குன்னு சொல்லலாம். அது எனக்கே தெரியல, இந்த சப்ஜா விதையில் என்ன அப்படி இருக்குன்னு தெரில. சிலவங்களுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்கிறாங்க, சிலவங்களுக்கு ஒத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாடி நல்லா எந்த நேரமும் கூலாக்குதுங்க. இப்படி வேலைக்கு போகிறீங்களா, ஒரு பாட்டில் தண்ணி எடுங்க, 2 சப்ஜா விதையை போட்டு மூடி குளிக்கி அப்பப்போ குடிங்க. சிப் பண்ணி குடிங்க. உடம்பு எப்பவும் கூலாக இருக்கும், கெடாமல் இருக்கு. உண்மையிலங்க நான் இப்போ கொஞ்சம் காலமாக இதுதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது குடிக்கிறனால எனக்கு சளியும் பிடிக்கிறது இல்லை. வெறும் லெமன் கரைச்சி குடித்தா என்ன சளி பிடிக்குது. நம்ம சப்ஜா விதை இப்படி போட்டு வச்சுக்கிட்டோன்னா உடம்பு உண்மையிலங்க என்ன தான் உஷ்ணம் இருக்கணும். நான் அந்த ட்ரெயினில் போகிறேன் பார்த்தீங்களா, உடம்பு தீயா எரியும். நேற்று நான் வீட்டிலேருந்து போகும்போது பயங்கர சூடு, பயங்கர வெக்கம், தலை சுற்றி ஸ்டேஷன் வரைக்கும் போகிறக்குள்ள நான் கீழே விழுந்துடும் நினச்சேன். அங்கே உட்காந்து இப்படி 2-3 சிப் குடித்தேன். இது குடிக்கும் போது ஒரு நேரமும் இப்போ இதில் போட்டுக்க சப்ஜா தான் கீழே போயிட்டு பார்த்தீங்களா, இப்படி ஷேக் பண்ணிக்கணும். இப்படி குளுக்கும் போது அந்த சப்ஜா விதெல்லாம் இப்படி மேலே வந்துடுது, தெரியுதுங்களா. ஒரு நேரமும் குடிக்கும் போது குலுக்கிட்டு குடிக்கலாம். அது மாதிரி நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்க, 2 நாள் 3 நாள் உங்களுக்கு ட்ரெயினில் தங்கி போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு சின்ன பாத்திரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு போயிருங்க. நார்மல் தண்ணியில் குழைச்சி குடிக்கும் போது நம்ம உடம்பு அந்த அளவு கூலாக இருக்கும். சரிங்களா. இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கொஞ்சம் காலமாக இந்த வெயில் காலத்துலேருந்து ஆனால் இதில் நம்ம ஒரிஜினல் லெமன் சேர்த்தா அது டேஸ்ட் வேறு. என்கிட்ட லெமனும் இல்லை, அந்த பொடி இருக்கனால அதை நான் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இப்போ தலை சுற்றுது, பயங்கர கிறுகிறுன்னு வருது, அதனால இது எடுத்துக்கிறேன். இந்த சப்ஜா விதை தலை சுத்த நீக்குமோ அது கிடையாது. வெயில் தாக்கம் நம்ம உடம்புல படாது. நம்ம பாடி எப்போவுமே வயிறு ஜில்லுன்னு இருக்கும். அதுக்காக தான் லெமனும் உப்பும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா தலை சுத்து கண்டிப்பாக போகும். சிலவங்களுக்கு சளி பிடிக்கும்னு தோன்றவங்க வெறும் ஒரு கிளாஸ் தண்ணி எடுங்க, அதில் ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க, ஒரு ஸ்பூன் சீனியை போடுங்க, கலக்கி குடிங்க. தலை சுத்து டக்குன்னு கேட்குது, தேவையான குளுக்கோன் நமக்கு சேருது. இன்னும் மெயினாக இந்த கர்ப்பிணி பெண்கள் இதை எடுத்துக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். அது மாதிரி குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க இது எடுக்காதீங்க. இது நான் 2-3 வீடியோ பார்த்துருக்கேன். அது என்ன எதுன்னு தெரியல, அது தமிழ்நாட்டில் என்ன எதுன்னு தெரியல. இங்கே மும்பையில் நான் 2-3 வீடியோ பார்த்துருக்கேன். சிலவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரிங்களா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பணம் கொடுத்து கலராக ரசாயன பொடியை ரசாயன திராவணம் வாங்கி குடிக்கிறோம். சரிங்களா. அது உடம்புக்கு எவ்வளோ கேடு. குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி வாங்கி கொடுக்காதீங்க. வெறும் நம்ம வீட்டில் இப்படி ஜூஸ் பண்ணி வச்சு குடித்தா உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பும் கூலாக இருக்கும். இந்த பதிவு சின்னதாக எங்கேயாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். வெயில் போகிற வரைக்கும் ஒன்றுமே இல்லைன்னா மோரை கலக்கி குடிங்க. நீர் மோர் அவ்வளோ பெஸ்ட்டு. எல்லார் வீட்லேயும் மோர் இருக்காது. இல்லை 5 ரூபாய்க்கு ஒரு லெமன் வாங்கினா அதுக்கு நம்ம ஊரில் வீட்டுக்கு வீடு எல்லாருமே லெமன் செடி வச்சுருக்காங்க. புளிஞ்சு குடிச்சு தான் பாருங்களேன். தயவு செஞ்சு இந்த டப்பாவில் வர கலர் ஜூஸை வாங்கி குடிக்காதீங்க. மாடல் நாங்களும் ஜூஸ்லாம் குடிக்கிறவங்க பணக்காரங்கன்னு கிடையாது. அவங்க பணக்காரங்க இருந்தாலும் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்தாலும் பணம் கொடுக்க போகிறாங்க. அதெல்லாம் கெட்டு போகக்கூடாதுன்னு நான் ஒரு வீடியோ பார்த்தாங்க. கெட்டு போகக்கூடாதுன்னு அதில் ஏதோ ஒன்று சேர்க்குறாங்க, சாப்புரின்னா என்னமோ சேர்க்குறாங்க. அது பேரே சரியாக சொல்ல தெரியல. அது 6லேருந்து 7 மாதம் வரைக்கும் கெட்டு போவாதான். அப்போ நம்ம உடம்புக்கு எவ்வளோ கேடு, குழந்தைங்களுக்கு எவ்வளோ கேடு. அதனால இந்த காலகட்டத்தில் இந்த கலரு அதை இதை வாங்கி குடிச்சு குழந்தை தங்க மாட்டுக்கு வயிற்றுல குழந்தைங்க அடிக்கடி பிரச்சனை வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே இந்த மாதிரி
சப்ஜா விதையை வச்சு யூஸ் பண்ணி குடிங்க. மீண்டும் சொல்கிறேன், கர்ப்பிணி பெண்கள் யூஸ் பண்ணாதீங்க. குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க சப்ஜா விதை யூஸ் பண்ணாதுங்க. சரிங்களா? டட்டா பேபி லவ் யூ. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். கையில் ஜூஸை ஏந்தி வாயை திறந்து குடிச்ச. சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த ஒரு 2-3 சிப் தான் குடித்தேன். எனக்கு அவ்வளோ வெக்கையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு வீடியோவில் எவ்வளோ வேர்த்து வளைஞ்சுது. இது குடித்த உடனே நம்ம பாடி இப்படியே டெம்பரேச்சர் ஐஸ் மாதிரி ஆயிடுதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சப்ஜா விதை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும், நார்மல் கடையிலும் கிடைக்கும். வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா 1 வருஷம் முழுவதும் நீங்கள் ஓட்டலாம். பாய். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன். பாய்.